என் ஆவியானவரும் உங்களுடனே கூட இருப்பார். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்? அபிஷேகம் கிரியை செய்யும். தாவீதோடு ஆவியானவர் இருந்தார். தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசித்த போது சவுலுக்குள் இருந்த பொல்லாத ஆவி விலகி போகிறது, சுகம் உண்டானது. ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்? சபிக்க வருகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போன பிழையாம் 3 முறையும் ஆசீர்வதிக்கிறார். ஆவியானவர் கூட இருந்தால் என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, நாயோதி பட்டணத்திலே தாவீது இருக்கிறான் என்று சொல்லி சவுல் அறிந்து ஒரு ஸ்தோத்திர போர் சேவகரை அனுப்பின போது அங்கு தாவீது சாமுவேலுடைய தலைமையிலே தீர்க்கதரிசிகளுடைய கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு போன போர் சேவகர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சவுலும் அங்கு போன போது தீர்க்கதரிசியாக மாறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தால் சுபாவங்கள் மாறும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தால் என்ன நடக்கும்? தேவன் நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். சிமியோனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஸ்தோத்திரம், இயேசுவை பார்க்கும் முன்னே நீ சாக மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் சிமியோடு இருந்தபடியினால் இயேசுவானவர் எப்பொழுது ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டாரோ அன்றைக்கு ஏவுதலினாலே சிமியன் போகிறான். வாக்குத்தத்தம் நிறைவேறுது. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தால் சிம்சோனை போல பிசாசின் கிரியைகளை எல்லாம் தகர்த்து எறிவார். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனுக்குள் இருந்தபடியினாலே ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல, சிங்கத்தினுடைய வாயை கிழித்து போட்டது போல நமக்குள் ஆவியானவர் இருந்தால் சகல விதமான ஆசீர்வாதத்தையும் எதிரிகளிடத்திலிருந்து பிடுங்க முடியும். ஆமென்.